ஹாய் சொல்லுங்க. அம்மா சும்மானாலே ஊன்னுவாங்க. இப்போ வேற 12 மணி வாங்குறோம் சொல்லி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. பிஸ்கெட் டேஸ்ட். பிஸ்கெட் டேஸ்ட். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நைட்டு 12 மணி ஆகுது காய்ஸ். பாருங்கள் தெரியுதா? நைட் 12 மணி. தம்பி வந்தா ஷாப்லேருந்து வந்தோடனே வாங்க போகலாம் வெளியிலன்னு சொல்லி சொன்னான். 2 பசங்களும் தூங்கிட்டாங்களான்னு கேட்டான். ரெண்டும் தூங்கியாச்சு. சரி எங்கே தெரியுமா போகிறோம், நீங்கள் தம்ப்லைன்லேயும் டைட்டில்லையும் பார்த்து தான் இருப்பீங்க. நானும் சொல்லிடுறேன், அண்ணா நகருக்கு தான் போகிறோம். பசங்களுக்கு அப்பா பார்த்துப்பாரு, பாட்டியும் இருக்காங்க வீட்டில். சரி நான் தம்பி அம்மா தான் இப்போ போகிறோம். சரி வாங்க போகலாம். வந்துட்டோம். பாருங்க கைஸ், மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் நின்று இருக்கு. தெரியுதா? தம்பி கூப்பிட்றான், வாங்க போகலாம். இருக்கட்டும், உட்காருங்கம்மா. பார்த்து ஓகே முட்டிடுவா. பாருங்க கைஸ், ஒரே எல்லாம் கடல்லாம் மூடி சலேண்டாக இருக்குது ரோடு. நம்ம தான் போயிட்டு இருக்கிறோம். இதா ரயானுக்கு உஸ்மானுக்கெல்லாம் தெரியாது, இதை பார்த்தா தான் ஷாக்கு. கைஸ் அம்மா சும்மானாலே ஊன்னுவாங்க. இப்போ வேற 12 மணியா, அந்த வெளியில போறோமா. அம்மா எங்க அம்மா வர பையன் ஏதாச்சும் ஓதிக்கிட்டே வருவாங்க, வாய்க்கிட்ட திறக்க மாட்டாங்க எங்க அம்மா. பாருங்களேன், காலையில நேரத்துல கூப்பிட்டாலே எங்க அம்மா வர மாட்டாங்களா. இப்போ வேற நான் நைட் டைம் வேற கூப்பிடுறோமா, இப்படியோ வந்திருக்காங்க. என்னம்மா பேசவே மாட்டாங்க எங்க அம்மா. பாருங்க கைஸ், என் தம்பி நல்லா தானே ஓட்டுறான். எங்க அம்மா தான் பயந்தவங்களே பயப்படுறாங்க. சரிங்களா? சூப்பரா மழை வேற பெய்யுதா, தெரியுதா? ஆமா, செம்ம வைபா இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க கைஸ். அண்ணா வந்தாலும் நைட் மாரி இருக்காது. மீட் அண்ட் ஈட் ஓபன் இருக்கு. பெஸ்டா இருக்கும். சூப்பர் டேஸ்டா இருக்கும். KFC போய் சாப்பிடுறாங்க, ஆனா மீட் அண்ட் ஈட் தான் பெஸ்டா இருக்கும். பாருங்களேன், ஃபேமஸான கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் பாருங்க, தெரியுதா? ஈவினிங் மாதிரி இருக்கு, நைட் மாதிரி இல்லை. 12 மணி சொல்லுவாங்களா. விட்டு இறங்கிட்டோம். சரி இப்போ போயிட்டு இருக்கோம். கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்குள்ளே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள் கைஸ், வெளியிலேயே எவ்வளோ ஸ்டால்ஸ், எவ்வளோ கடைங்க இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஃப்ரெஷ் ஜூஸு, ஸ்வீட்ஸ் ஷாப்பு, மொஜிட்டோஸு எல்லாமே இருக்குது. பாதாம் பால் பாருங்கள், சூப்பராக பாதாம் பால் எல்லாம் இருக்குது. தம்பி போயிட்டு இருக்கிறான். பாவம் பையபுள்ள, இன்னைக்கு அவனுக்கு தான் பில்லு ஹையாக போகுது. இதை பாருங்கள், கவாப்ஸு, பார்பிக்யூ எல்லாம் சுட சூப்பர் ஸ்மெல் கைஸ். வெளியிலேயே சூப்பராக இருந்தது. ஒரு பாருங்களேன், ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட் எல்லாமே இருக்குது கைஸ். ஃப்ரைஸு, மோமோஸு, என்னென்ன வெளியில் இருக்கோமோ அதெல்லாம் ஒன் ரூஃபில் வச்சுருக்காங்க. தம்பி வந்து கார்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கிறான். பாருங்க கைஸ், பகல் மாதிரி இருக்குது, நைட் மாதிரியே இல்லை. அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்த மாதிரி இருக்குது இல்லைம்மா? தம்பி கார்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் போனேன். இங்கே பாருங்கள் கைஸ், ஆரோ பீஸா சூப்பராக இருந்தது. லைவாக பார்க்கலாம் போல் இருக்குது, செம்மையாக இருக்கும் போல். இந்த பாருங்கள், கவாப்ஸ் கவுண்டர், நல்ல லைவாக கவாப் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பாருங்கள், ரெட் கவாப், க்ரீன் கவாப், காஷ்மீரி கவாப், ஒயிட் கவாப், இந்த பிரியாணி டக்குன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. சூடாக செம்ம வாசம். சிக்கன் 65 இதெல்லாம் இருக்குது. எல்லாம் ஷாப்பாக இருக்குது பாருங்களேன். ஃப்ரைஸ் ஐட்டம்ஸு எல்லாம் இருக்குது. இங்கே கவுண்டர்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
எல்லாம் பாருங்கள் சூப்பர். நல்லா நல்லா பெரிய ஸ்பேஸ் தான் இருக்குது. எல்லாமே இருக்குது கைஸ். இப்போ ஃபேமஸாக இருக்கிற அந்த அந்த ஃப்ரூட்ஸில் வந்து சாக்லேட் போட்டு தருவாங்களே அதெல்லாம் கூட இருந்தது கைஸ். மொஜிட்டோஸு, டெண்டர் கோகோனட் ஷேக்ஸு, ஐஸ்கிரீம்ஸ், ஃபாலூதா எல்லாமே இருக்குது கைஸ். பாருங்களேன். எல்லாத்துலேயும் இட்டாலியன் இது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இங்கேயே ஆர்டர் பண்ணிடலான்னு பார்த்தோம். மெனுவில் வந்து எங்களுக்கு பிடிச்சது வந்து தந்தூரி சிக்கன் லோடட் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பீஸா பாருங்கள் லைவாக செஞ்சுட்டு இருக்காங்க. பார்பிக்யூ பீஸா ஆர்டர் பண்ணோம். இந்த 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாம் லைவாக போட்டுருந்தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பர் வந்துச்சு. இங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் வந்து சீஸ் கேக் வாங்கினோம் பாருங்கள். சீஸ் கேக் வாங்கிட்டு அப்படியே மேலே போயிட்டோம். சரி மேலே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி மேலே போனோம். மேலே போய் பார்த்தா இப்போ பாருங்கள் கைஸ் விளையாடுறதுக்கெல்லாம் இருக்குது பசங்களுக்கு. நம்ம சாப்பிட்டுட்டே பசங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கலாம் போல் இருக்குது. ரயான் உஸ்மான் வந்திருந்தால் கலாட்டாக வந்திருக்கும். ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஃப்ரீயாக இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். செம்ம கான்செப்டாக இருக்குது கைஸ். பசங்க வச்சுருக்கவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வச்சுருந்த பாருங்கள்லாம் இவ்வளோ நல்லா சாப்பிட உட்காந்துட்டோம் நாங்கள். நீ சாப்பிட பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? பீஸா சாப்பிடுங்க. வீட்டில் இருந்து சாப்பிட்டு தான் கைஸ் கிளம்பணும். அதனால் நாங்கள் சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஹெவியாக வாங்கலை. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஃப்ரைஸ் லோடட் தந்தூரி சிக்கன் ஃப்ரைட் லோடட் கேக் சாப்பிட பாருங்கம்மா. சீஸ் கேக் லாஸ்ட்டில் சாப்பிட்றேன். காரம் சாப்பிட்டு சரி ஓகே. பாருங்க கைஸ் எங்கள் அம்மா சாப்பிட்ற ஸ்டைலு. இந்த ரொட்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. பீஸா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடவே மாட்டாங்க. பாருங்களேன். சாப்பிட்டு பாருங்க எப்படி ஃபீல் ஆகுது. பரவாயில்ல. பிஸ்கெட் டேஸ்ட் இருக்கு. பிஸ்கெட் டேஸ்ட் இருக்கா? மேலே பிஸ்கட் போட்டிங்களா? ஓ உங்களுக்கு தான் பிடிக்கும் இதெல்லாம். நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இருங்க. சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கு. நடுவில் என்ன இருக்குது? சீஸா? ஆமாம் சீஸு அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. மில்க் ஐட்டமே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சரி பால் கடை மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு இந்த மில்க்கு சம்மந்தமான எந்த பொருளும் பிடிக்காது. நல்லா இல்லைன்னு கமெண்ட் சொல்லிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கீழே போனோம். நாங்கள் சாப்பிட்ட அந்த 3 இதில் வந்து பீஸா தான் கைஸ் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸா பார்பிக்யூ பீஸா வேறு லெவல் அந்த இட்டாலியன் ஷாப்பில். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணாதீங்க. ஆவரேஜோடு பிலோ ஆவரேஜ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தந்தூரி லோடட் சீஸ் அது நல்லா இல்லை, வாங்காதீங்க. அதுக்காக சீஸ் கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு தான் அவங்களுக்கு டேஸ்ட் அது அவ்வளோ பிடிக்காது. சரி நாங்கள் விளையாடுவாங்களே இந்த ஐஸ்கிரீம் வச்சு பசங்க இருந்ததுன்னா அதுவும் துர்க்கிஷ் ஐஸ்கிரீம் அதுவும் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். சரி நம்ம என்ன விளையாடுறதுன்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே போய் அப்படியே பார்த்துட்டே போனோம். சரி சொல்லி ஜிகிருதந்தா வந்து ஷாப் இருந்தது. சரி அங்கேருந்து ஒரு ஃபேமஸ் ஜிகிருதந்தா ஒன்று வாங்கிட்டோம் இங்கேருந்து. அதுக்கப்புறமா அதை பாருங்கள் கொக்கோ சிப்ஸ் என்னென்னமோ இருந்தது. இங்கே டெண்டர் கோகோனட் ஷேக் ஒன்று வாங்கினேன். ட்ரை பண்ணலாம். எனக்கு பிடிக்கும் ரொம்ப. கோகோனட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஒன்று வாங்கிட்டோம். அப்படியே பஹ்லாவா ஒன்று வாங்கினோம். துர்க்கிஷ் ஃபேமஸ் டிஷ்ஷில் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது கைஸ். பாருங்களேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு லெவல் மஸ்ட் ட்ரை. ஜிகிருதந்தாவும் சூப்பராக இருந்தது. அது ஃபேமஸ் பிராண்ட் தானே. வெளியில் எப்படி இருந்ததோ அப்படி தான் அங்கேயும் இருந்தது. அதுவும் பஹ்லாவாவும் ஜிகிருதந்தா சூப்பர். டெண்டர் கோகோனட் ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னா அவ்வளோ பெரிய தேக்ஷா ஒன்று இருந்தது. அப்படியே அங்கே ஒரு தட்டுட்டு ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
உட்காருங்கம்மா. அம்மா உட்காந்துட்டு நானும் உட்காந்துட்டேன். அப்புறமா அப்படியே வீட்டுக்கு தான். இப்போது 2 மணி ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.